ஒருவேளை சாப்பாட்டுக்கு இப்படி எல்லாம் யாரையும் அசிங்கப்படுத்தவே கூடாது. பாத்தீங்களா, அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரியே கிளாஸ்ல நான் தான் முதல் மார்க் வாங்கினேன். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு உனக்கு பிடிச்ச எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம், உட்கார்ந்து சாப்பிடு. என்னப்பா, மீன் முட்டை எல்லாமே இருக்கு, கோழி இல்லையா? அடே கொஞ்சம் கீழே பாருடா, உனக்கு பிடிக்கும், எனக்கு தெரியாதா சிக்கன் லெக் பீஸ். இவ்வளவு நல்ல சாப்பாடு செஞ்சிருக்கோம். பாட்டிய ஏன்பா இன்னும் சாப்பிட கூப்பிடல? இவன் ஒருத்தன் எப்ப பாரு பாட்டி பாட்டி இருடா தரேன் சாப்பாடு, கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு. நீங்க பண்றது நியாயமா? இவ்ளோ நல்ல சாப்பாடு இருக்குள்ள அவங்களுக்கு மட்டும் இந்த உருளைக்கிழங்கு தரீங்க சாப்பிட. இந்த உருளைக்கிழங்கு நீங்களே சாப்பிடுங்க, நான் போறேன். டேய் எங்கடா எடுத்துட்டு போற? இந்த சாப்பாட்டுல எனக்கும் பங்கு இருக்குல்ல, நான் எங்கேயோ எடுத்துட்டு போறேன், என்ன கேட்காதீங்க. பாவம் பாட்டி பசியோட இருப்பாங்க, என்ன பார்த்தா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாட்டி இங்க பாருங்க, உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்து இருக்கேன்னு. பாட்டி, கிளாஸ்ல நான் தான் முதல் மார்க் வாங்கினேன், ஆனா என்ன யாருமே பாராட்டவே மாட்டாங்க. நீயாச்சும் இத பாரு பாட்டி. நீ முதல் மார்க் வருவேன்னு எனக்கு தெரியும்பா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்ல பெரிய ஆளா வருவ. இதுவே போதும் பாட்டி, நீங்க நல்லா சாப்பிடுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். கடைசியில இந்த புள்ளையோட நல்ல மனச பாராட்டி வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணவே மாட்டாங்க.